ஹலோ கிங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எஸ்டர்டே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதில் எந்த கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக இருந்துச்சு, இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நிறைய பேர் வந்துட்டு சாண்ட்ரா மேலே தான் முழு தப்பும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை பற்றியும் பேசுகிறேன். விஜய் சேதுபதி தான் ஃபுல்லாகவே சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரை வெளியில் அனுப்பிச்சாங்கன்றதும் சொல்லியிருந்தீங்க. ஸோ எது உண்மைன்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஆக்சுவலா எல்லாருமே யாரை தப்பா சொல்றீங்கன்னா, சாண்ட்ராவை தப்பு சொல்றீங்க. சாண்ட்ரா வந்து ஆக்டிங் தான் பண்ணாங்க, அவங்களுக்கு உண்மையா அந்த மாதிரி எதுவுமே ஆகவே இல்லை. சாண்ட்ரா ஒரு மாதிரி பயங்கரமா நடிச்சு 2 பேரோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எக்ஸட்ரா எல்லாருமே வந்து கமெண்டும் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் பேசியிருந்தீங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, சாண்ட்ரா வந்து அந்த இடத்துல எந்த ஆக்டுமே பண்ணலை. அவங்களுக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணியிருந்தாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து ஃபிக்ஸ் இல்லை, பேனிக் அட்டாக்கு அப்படின்ற மாதிரி அவரே அதில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தார் அந்த எபிசோட்ல. ஸோ சாண்ட்ராக்கு வந்தது பேனிக் அட்டாக் தான்ன்றது உண்மை. அவங்க இதில் சீட் பண்ணி லைக் இவங்க 2 பேரை வெளியில் அனுப்பணுன்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க செம்மையாக அவங்க கேமை ப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக பார்வதியும் கம்ருதீனும் இப்போ உடனே தப்பு பண்ணலை. அவங்க ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்தே ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நேற்று நான் சொல்லியிருந்தது என்னன்னா, இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எல்லோ கார்டு கொடுத்து வார்னிங் கொடுத்துருந்தா அவங்க சேஞ்ச் ஆகிருந்திருக்கலாம். மேபி அவங்க தப்பே பண்ணலைன்னு நான் சொல்லவே இல்லை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சாண்ட்ரா வந்து எந்த மிஸ்டேக்குமே பண்ணலை. அவங்க கேமை தான் ப்ளே பண்ணுறாங்க. அவங்க கேமுக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணாங்களே தவிர யாரையும் அப்யூஸ் பண்ணவும் இல்லை, யாரையும் வந்து ஃபிசிக்கல் அட்டாக் பண்ணவும் இல்லை, யாரையும் ரொம்ப பர்சனலாக ஹர்ட் பண்ணவும் இல்லை. இந்த தப்பு எல்லாத்தையுமே பண்ணவங்க தான் இப்போ வெளியில் போயிருக்க 2 பேர். ஸோ லைக் இவங்க வந்து ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லலை. முன்னாடியே எல்லோ கார்டு கொடுத்துருந்தா இவங்க மாறி இருப்பாங்க அப்படின்றது மட்டும்தான் என் ஒப்பீனியனாக இருந்துச்சு. இதில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து செம்ம ஃபன்னாக இருந்தது எனக்கே பார்க்கறதுக்கு. அந்த கமெண்ட்ஸ்லாம் 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அன்ஃபேர் எவிக்ஷன் ஃபார் பாரு கம்மு, லைக் இது வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஆக்சுவலாக ஏகப்பட்ட பேர் வந்து பாரு கம்ருதீனை பற்றி லைக் ஹார்ட் விட்டு நிறைய பாவம் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஐ அக்செப்ட் யுவர் ஸ்பீச், டோன்ட் பிளேம் பாரு பிகாஸ் கம்ருதீன் இஸ் நாட் அ கிட், போத் ஆர் அஃபெக்டட் பை பிபி அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நான் எதனால் வந்து பாருவை பிளேம் பண்ணேன் அப்படின்னா, அந்த வீடியோ ஒரு சில வீடியோஸ் இன்ஸ்டாஸில் வந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கார் டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் பார்வதி வந்து அவங்களுக்கு ஐயால ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்றாங்க. ஓகே, நம்ம வந்து அவங்கள தள்ளிவிட ஸ்டார்ட் பண்ணலாம். அதை இனிஷியேட் பண்ணது பாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க சாண்ட்ராவை உதச்சி கீழே தள்ளுறதுக்கு 2 பேருமே அந்த வேலையை பார்த்தாங்க. ஸோ அதை இனிஷியேட் பண்ணது பாருன்றதுனால அந்த மிஸ்டேக் பண்றதுக்கும் அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தது பாரு தான். அவங்க அதை அவாய்ட் பண்ணியிருந்தா கம்ருதீனோட லைஃப் ஸ்பாயில் ஆகியிருந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால மட்டும்தான் நான் பாருவை வந்து பிளேம் பண்றேன். அதே மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க பிரச்சனை வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் என்னன்னா, அவங்க வந்து ஒரு போல்டான கேர்ளு, ஸோ அதனால அவங்கள டார்கெட் பண்றாங்க எல்லாரும். போல்டான கேர்ள்னா என்ன அர்த்தம்ன்றது நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, போல்டான கேர்ள்னா ஒருத்தங்க முன்னாடி போய் நின்று கெட்ட வார்த்தை பேசுறது, ஒருத்தங்களை திட்டுறது, ஒருத்தங்களை அடிக்கிறது, அதுக்கு பேர் போல்டான கேர்ளே கிடையாது. ஐ திங்க் லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல நினைக்கிறேன், ஒருத்தங்களுக்கு வந்து கை கிடையாது, ஆனா அந்த கேர்ள் வந்து ஒலிம்பிக்ஸ்ல ஆர்ச்சரி அந்த ஃபார்மேட்ல வின் பண்ணியிருந்தாங்க. ஆர்ச்சரினா அம்பு விடுற கேம், அதுல கை இல்லாத கேர்ள் ஒருத்தங்க வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பேர் தான் போல்டு, அதுக்கு பேர் தான் வந்து டேலண்ட். இன்னொருத்தங்களை கெட்ட வார்த்தையால திட்டி அபியூஸ் பண்றது, உதச்சி கீழே தள்ளி விடுறது வந்து போல்டும் கிடையாது, அது டேலண்ட்டும் கிடையாது. அது வந்து ஒன்னுத்துக்குமே யூஸ் ஆகாத ஒரு ஹேபிட்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கமெண்ட்காக இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன். இன்னொருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பாரு சொல்ற பேச்சை ஒன்றும் கம்ருதீன் கேட்கல, பாரு தான் கம்ருதீன் பேச்சை வந்து கேட்டிருக்கா. ஆக்சுவலா பிபி பார்த்தவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், பாரு வந்து எல்லாரோடைய மைண்ட் கேமையுமே செம்மையா பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் திவாகரை வச்சு எல்லாமே மூவ் பண்ணாங்க, இப்போ கம்ருதீனை வச்சு மூவ் பண்ணாங்க. ஸோ அதனால நீங்க சொல்லியிருக்கிறது வந்து நானும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நிறைய பேரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னொருத்தங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேது வாஸ் சாஃப்ட் கார்னர் டுவர்ட் சாண்ட்ரா, ஸோ இவங்க 2 பேரையும் அவங்க வெளியில தூக்கி போட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா விஜய் சேதுபதி வந்துட்டு சாண்ட்ராக்கு சாஃப்ட் கார்னரா இருக்காங்கன்னா அதுக்கு அவர் அவங்க ஃப்ரெண்டுக்கே இருந்துட்டு போயிருக்கலாமே. அவரோட ஃப்ரெண்டை எதுக்கு அவர் அப்போ எவிக்ஷன் பண்ணி அமைச்சிருக்கணும்? அவர் வந்து இவங்கள்ட்ட பிக் பாஸ் டீம் கிட்ட பேசி சாண்ட்ராவுக்கு ஹெல்ப் பண்றவரா இருந்தா
அவர் அப்பவே முன்னாடியே பிக் பாஸ் டீம் கிட்ட பேசி பிரஜனை உள்ளே வச்சிருந்திருப்பாரு. அட்லீஸ்ட் ஒரு நல்ல கண்டஸ்டன்டாவது உள்ள இருந்திருப்பாங்க. ஸோ சேட். இதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் ப்ரோ யூ செட் இட் ஃபேர்லி அண்ட் போல்ட்லி, தேர் இஸ் நோ பெட்டர் வே டு எக்ஸ்பிளைனிங் ஹவு டிட் யூ ப்ரோ, யூ ரீட் மை மைண்ட். லைக் நான் அவரோட மைண்டை ரீட் பண்ணி அந்த வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நான் சொன்னது தான் இன்னொருத்தவங்களும் சொல்லியிருக்காங்க. பிபி டீம் வந்து லைக் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்க தடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக எல்லாருமே கொஸ்டின் பண்ண வேண்டியது சாண்ட்ராவை கிடையாது. அவங்க நடிச்சாங்கன்னு சொல்லி அவங்கள பிளேம் பண்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய தப்பு. எல்லாரும் யாரை வந்து கொஸ்டின் பண்ணணும்னா அந்த பிபி டீமை தான். அவங்க அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது ஸ்டாப் பண்ணியிருக்க வேண்டியதானே, அவங்க எதுக்கு அதை வந்து நடக்க விட்டாங்க அப்படின்றதான் எல்லாரோட கொஸ்டினும் இருக்கணும். சம்திங் யாரோ ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, நீங்க பர்சனலி கம்முக்கு கை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் ஃபர்தராக. மேபி நான் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவேன். லைக் சாண்ட்ரா ஜால்ரா பண்ணுறாங்க, சாண்ட்ரா வந்து ட்ராமா பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு என்ன புரியலைன்னா, ஏன் அவங்கள எல்லாருமே அவங்க ட்ராமா பண்ணுறாங்கன்னு பேசுகிறீங்கன்றது தான் எனக்கு சுத்தமாக புரியலை. ஏன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இங்கே பாருங்க. இது எல்லாமே வந்து சாண்ட்ரா வந்து லைக் அவங்க தான் ட்ராமா பண்ணாங்க, சாண்ட்ரா ரொம்ப நடிக்கிறாங்க, அன்னைக்கு நைட் அவங்க எழுந்து உட்காந்து அழுகுனது எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கீங்க. ஆக்சுவலா அவங்க வந்து அந்த அளவுக்கு பயந்துருந்ததுனால தான் அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா வந்து பிரசன்ட் வெளில போகும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணி எவ்வளோ அழுதாங்கன்றது எல்லாருமே பார்த்தோம். ஸோ அதுதான் சாண்ட்ராவோட கேரக்டர். லைக் அவங்க ஹஸ்பண்ட் வெளியில போகும்போது அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க உள்ள இருந்து ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பயம் இருக்க தான் செய்யும். அவங்க அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க. அது ஆக்டிங்லாம் கிடையவே கிடையாது என்னைய கேட்டா. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து சூப்பராக ஒன்று கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எப்போ வந்து மக்கள் கிளியரான ஒரு சப்போர்ட்டை வந்து ஒரு நல்ல பர்சன்ஸ்க்கு கொடுக்குறாங்களோ அப்போதான் ஒரு நல்ல பிளேயர் வந்து வின் பண்ணுவார். லைக் வந்து போன சீசன்ல முத்துக்குமரன் வின் பண்ண மாதிரி. என்னை கேட்டால் செம்ம பர்ஃபெக்டான ஒரு வின் வந்து போன சீசன்ல முத்துக்குமரன் வின் பண்ணதுன்னு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி அர்ச்சனா வின் பண்ணதுமே செம்ம, மக்கள் கரெக்டாக சப்போர்ட் பண்ணாங்க. அர்ச்சனா சூப்பராக வந்து வின் பண்ணாங்க, செம்மையாக கேம் பிளே பண்ணதுனால. போன சீசனும் முத்துக்குமரன் பர்ஃபெக்டா வின் பண்ணாரு. ஆனா இந்த சீசன் வந்து டேலண்டா இருக்கவங்க எல்லாரையுமே தூக்கி வெளில அமிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஐ திங்க் பிரவீன் போனதுமே வந்து லைக் ஏன் அப்படின்னு, ஏன்னா அவன் போகும்போதுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனான். எஃப்ஜேவுமே வந்து உள்ள இருந்திருக்க வேண்டியது, ஆனா அவனுமே பாவம் வெளியில போயிட்டான். பிரஜன்மே வந்து மேபி இருந்திருந்தா டைட்டில் வின்னர் கூட ஆயிருக்கலாம், ஆனா அவரையுமே வெளியில அமிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு சப்போர்ட், ஐ மீன் மக்கள் வந்து ஒரு சில பேருக்கு சப்போர்ட் பண்ண போய் இந்த மாதிரி டேலண்ட்ஸை வந்து வெளியில அமிச்சிட்டாங்க அவங்களுக்கே தெரியாம. இன்னொருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில்ட்ரன்ஸ்லாம் பார்க்குற ஷோவில் இந்த மாதிரி ஒருத்தங்க பண்ணுறது வந்து தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது உண்மை. சில்ட்ரன்ஸ் எல்லாருமே பார்க்குற ஒரு ஷோவில் ஆக்சுவலாக பார்வதி வந்து போல்டாக நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டு இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்காங்க. இர்ஃபான் பண்ண மிஸ்டேக்ஸை வந்து எத்தனை வாட்டி அவங்க வந்து வீடியோ போட்டு பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு இத்தனை பேர் பார்க்குற ஒரு பிளாட்ஃபார்மில் இர்ஃபான் அவங்க ஒய்ஃப்க்கு வந்து பிறக்கிற குழந்தை சம்திங் பாய் கேர்ளா அப்படின்றத போட்டதே பெரிய தப்புன்னு சொல்ல தெரிஞ்ச அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு டெலிவிஷன்ல உட்காந்து நம்ம வந்து என்ன அங்கே பிஹேவ் பண்றோன்றது சுத்தமாவே தெரியலையா? அங்க சொல்லும் போது மட்டும் அவ்வளோ சொல்லியிருந்தாங்க பாரு. பட் ஆனால் அவங்க பிஹேவ் பண்ணது எதுவுமே சரியில்லை. லைக் அந்த ரூம்குள்ள நைட்ல போனதா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் டாக்ஸ் குலைச்சுது. அன்னைக்கு நைட் ரூம்குள்ள அவங்க போனதுனால தான் அந்த டாக்ஸ் குலைச்சுது. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் பார்த்தாங்கன்னா பிக் பாஸ் வந்து சொல்றாரு, யாராவது அந்த ட்ரெஸ் மாத்திர இதுக்கு பின்னாடி போயிட்டு நின்றுட்டு இருந்தீங்கன்னா மைக்கை கழட்டிட்டு பேசினீங்கன்னா அந்த இதை வந்து தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாங்க. இது எல்லாருமே யார் இருக்கும் போது நடந்தது? மைக்கை கழட்டி வச்சுட்டு பர்சனலா போய் பேசுறாங்க. லைக் கிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில மூமெண்ட்ஸ் வந்ததா இருக்கட்டும். இதெல்லாம் பார்வதி பண்ணாங்கன்னா இத்தனை பேர் வெளியில இருந்து பார்ப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சு அவங்க பண்ணாங்கன்னா மொத்த பிளேமும் அவங்க மேல மட்டும்தான் சொல்ல முடியும். அதை விட்டுட்டு லைக் வேற யார் மேலேயாவது புதுசா போய் சொல்ல முடியுமா என்ன? இன்னொருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்ருதீன் வந்து கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அது உண்மை. அவர் வந்து விஜய் சேதுபதி ஸ்டார்டிங்ல இருந்தே வார்ன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு, நீ வாய் விடாத, லைக் கரெக்டா பேசு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் விஜய் சேதுபதி அவங்க சொன்னதை கம்ருதீன் கேட்டிருந்தா மேபி ஒரு நல்ல பிளேயரா அவர் வந்து இப்போ வரைக்கும் இருந்திருக்கலாம். லைக் அதை கேட்காததுனாலதான் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம். ஆக்சுவலா இன்னொருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாண்ட்ரா வந்து 100% ஆக்டிங் தான் பண்றாங்க, கம்ருதீனும் பாருவும் தான் பாவம் இந்த ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு தெரியல, மேபி பார்வதி உங்களை உதச்சி கீழே தள்ளி விட்டுருந்தா நீங்க வந்து இதே மாதிரி ஆன்சர் பண்ணுவீங்களான்றது எனக்கு தெரியல. இதே கமெண்ட் வந்து சொல்லியிருப்பீங்க, சாண்ட்ரா நடிக்கிறாங்க நீங்க சொல்லியிருப்பீங்களான்றது எனக்கு சீரியஸாவே தெரியல. நிறைய கமெண்ட்ஸ் இதுதான். லைக் எல்லாருமே என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சாண்ட்ரா வந்து தப்பு பண்ணிட்டாங்க, சாண்ட்ரா வந்து ஏமாத்திட்டாங்க,
சாண்ட்ரா நடிச்சாங்க அப்படின்ற கமெண்ட்டை தான் ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. ஆனால் என்னையே கேட்டால் சாண்ட்ராக்கு நடந்தது அந்த பேனிக் அட்டாக்ன்றது உண்மையான ஒன்று. அமைதியாடுறா. சாண்ட்ராக்கு நடந்தது பேனிக் அட்டாக் வந்து உண்மையான ஒன்று. சாண்ட்ரா வந்து நடிக்கவே இல்லை. ஸோ யாருமே சாண்ட்ராவை இது எல்லாத்துக்கும் பிளேம் பண்ணாம உண்மையான ரீசன் என்ன, எதுக்காக அவங்களுக்கு கார்டு கொடுத்தாங்கன்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நேற்று நான் தப்புன்னு சொன்னது, எல்லோ கார்டு கொடுத்து அவங்க இதை பண்ணியிருந்தா ரெட் கார்டு கொடுத்துருந்துருக்கலாம். இப்போ பண்ண தப்புக்கு எல்லோ கார்டு கொடுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. முன்னாடியே அவங்களுக்கு எல்லோ கார்டு கொடுத்து வார்னிங் கொடுத்துருக்கணுன்றதை மட்டும்தான் நான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி லாஸ்டா அவங்க இருந்த எபிசோட்ல அவங்க பண்ண தப்புக்கு எல்லோ கார்டுலாம் கொடுக்கவே முடியாது. ரெட் கார்டு கொடுத்தது மட்டும்தான் கரெக்ட். கம்ருதீன் மட்டும்தான் தெரியாம வந்து இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கண்டினியூவா வீடியோஸ் பார்க்கறதுக்கு கிங்ஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.